இயேசு கேட்ட 8வது கேள்வி என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கேட்ட 8வது கேள்வி என்ன? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? உனக்கு என்னப்பா? நம்ம கேட்போம்ல, உனக்கு என்ன ஆகி போச்சுப்ப, உனக்கு என்ன வந்துருச்சுப்ப, உனக்கு என்ன துடிக்குது ரத்தம், உனக்கு என்ன சதம் ஆடுது, போய் உன் சோழியை பாரு, போ உன் வேலையா சொல்கிறோம் இல்லையா? அப்படி தான் அந்த கேள்வி. அருமையானவர்களை கவனியுங்கள். இதற்கு முன்பதாக பேதுரு இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான். அதற்கான பதிலைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். என்ன கேள்வியை கேட்கிறான் இயேசுவினிடத்திலே? யோவானை குறித்த உம்முடைய திட்டம் என்ன என்று கேட்கிறான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. யோவானை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன, அவனை பற்றி என்ன ஆண்டவரே, அது எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு கேட்கிறான். அதுக்குத்தான் இயேசு பதில் சொல்றாரு, நான் வரும் அளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆழமாய் கவனியுங்கள். கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, பேதுருவே உன் வேலையை பாரு, உன் வேலையை பாரு. உன்னுடைய வேலை என்ன? என்னை பின்பற்றி வருவது. என்னை இதை விட்டு போட்டு தேவையில்லாத காரியத்தில் செய்யாத, மூக்க நுழைக்காத. அது மாத்திரமில்லை, கவனிங்க, எல்லாம் இருக்கிறீங்களா? இதை போலத்தான் இன்றைக்கு நாமும் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அவங்கள பற்றி என்ன, இவங்களை பற்றி என்ன, அந்த குடும்பத்தை பற்றி என்ன, இந்த குடும்பத்தை பற்றி என்ன, அவங்க என்ன. என்ன இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? உங்கள் வேலை என்ன சார்? அதை மாத்திரம் என்ன செய்யுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதில் கவனம் செலுத்துங்க. அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன, அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன வேகுது, என்ன அவியுது, என்ன மணக்குது, என்ன பார்சல் போகுது. இதனாலேயே அநேகர் உருப்படாமல் போயிட்டாங்க பாருங்க. தேனியில் நான் பார்த்துட்டேன். அடுத்த குடும்பத்தை நோட்டம் விடுறது, அப்படியே தொலாவுறது, கடலில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு என்ன போகுது, என்ன வருது, என்ன வாங்குறாங்க, என்ன செய்கிறாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே தொடச்சி கட்டிட்டு உட்காந்துருக்கேன், கஞ்சிக்கு அடுத்த நேரத்துக்கு வழி இல்லை. இந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கான வழியை பார்க்கறது கிடையாது. அங்கே என்ன, இங்கே என்ன, இது எப்படி, அது எப்படி, மண்டை ஒண்ணுமெல்லாம் போச்சு, வனாந்தரமாக போச்சு. அங்கே இருதயம் கெட்டு போச்சு, இருதயம் கெட்டு போச்சு. பேதுரு கேட்குறான் பாருங்க, ஆண்டவரே அவனை பற்றி என்ன ஆண்டவரே? கர்த்தருக்கு சொல்றாரு, உன் வேலையை பாரு முதல்ல. அவனை பற்றி எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற? அவனை பற்றி எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்க? உன் வேலை என்ன செய்ய பாரு. அப்போ நம்முடைய வேலை என்ன செய்யணும்? பார்க்கணும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் வேலையை பாருங்க, உங்கள் பிஸ்னஸை பாருங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எவ்வளோ வேலைக்கு சொல்ல வேண்டியது பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையை பாருங்க. அப்போ நம்முடைய வேலை என்ன? தேவனை சேவிப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, தேவனை அறிந்து கொள்வது, தேவனை பின்பற்றுவது, அவருக்காக வாழ்வது, அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போய் சொல்வது, சுவிசேஷத்தை அறிவிப்பது. இதுதான் நம்முடைய வேலையாகும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அது மாத்திரமல்ல, இங்கே பேதுரு எதை குறித்து அவன் கவலைப்படுகிறான் என்று சொன்னால், அதாவது யோவானை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை குறித்து அவன் என்ன செய்கிறான், அங்கே கவலைப்படுகிறான். இது வேண்டாத வேலை. எது வேண்டாத வேலை? யோவானை குறித்து என்ன என்று கேட்பது தேவையில்லாத வேலை. ஏனென்றால் நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர, அடுத்த விசுவாசிகளை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை கண்டுபிடிப்பது நம்முடைய வேலை கிடையவே கிடையாது. உங்களை பற்றி தேவனுடைய திட்டம் என்ன, உங்க பிள்ளைகளை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, உங்க குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, அதை என்ன செய்யுங்க, கத்தட்ட கேளுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக தேவ பிரசன்னத்தில் அதிகமாக அமர்ந்துருங்க, அதுக்காக அதிகமாக வேதத்தை வாசிங்க, அதுக்காக அதிகமாக அந்நிய பாஷையிலிருந்து ஜெபியுங்கள்.
அது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். அடுத்தவங்களை பற்றி என்ன, இவங்களை பற்றி என்ன, அவங்கள பற்றி என்ன, அப்படிலாம் போகும்போது மனது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? குழம்ப ஆரம்பிக்கிறது. வேண்டாத கவலைகள் வந்து நிரம்ப ஆரம்பிக்கிறது. இருள்கள் வந்து மூட ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாயிருங்கள். அடுத்தவங்களை பற்றி காரியத்தையே மனதில் வச்சு யோசித்து சிந்திச்சு உங்க மனதை என்ன செய்யாதீங்க? கெடுத்து கொள்ளாதீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்த விசுவாசிகளை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் ஆராய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய நேரங்கள் வீணாய் போய்விடும், நம்முடைய காலங்கள் வீணாய் போய்விடும், நம்முடைய எதிர்காலத்தை அது என்ன செய்துவிடும்? பாதித்து விடும். எனவேதான் தேவனுடைய பிள்ளைகள் கவனமாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். எனவே மணிக்கணக்கிலே சத்திய வேதத்தை செய்யுங்கள், வாசியுங்கள். மணிக்கணக்கில் சத்திய வேதத்தை வாசித்து தேவனுடைய திட்டம் உங்களை பற்றி என்ன என்பதை கண்டுபிடியுங்கள், அதை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதை நிறைவேற்றுவதிலே தான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. எது மகிழ்ச்சியும் சந்தோஷமும்? 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதா? எது சந்தோஷம் மகிழ்ச்சியும் தெரியுமா? கர்த்தர் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றி முடிப்பது தான் மகிழ்ச்சி. அதுதான் சந்தோஷம். எல்லாம் இருக்கிறீங்களா? அடுத்தவங்க மாதிரியே நான் வந்துடணும், அவங்கள மாதிரியே நான் வந்துடணும். அதனால தான் எங்கேயோ போய் விழுந்துடுறோம். இந்த காலை வேளையில் சொல்லி நான் முடிக்கிறேன், எல்லாம் நல்லா கவனிங்க. வேண்டாத கவலைகள் மனதில் வருது, வேண்டாத காரியங்கள் என்ன செஞ்சிருது? உள்ள வந்து நுழைஞ்சு நம்மளை கொடைஞ்சு நம்மளை டார்ச்சர் கொடுக்குது. ஏன் தெரியுமா? அடுத்தவங்களை பற்றி காரியத்தை எல்லாம் யோசிக்கிறது, சிந்திக்கிறது. இந்த அவனை பற்றி என்ன, இந்த இவனை பற்றி என்ன, இந்த பிள்ளையை பற்றி என்ன, இந்த சிஸ்டரை பற்றி என்ன, இந்த பிரதரை பற்றி என்ன, தேவையில்லாத காரியத்தில் நிறுத்துங்க. நிறுத்திட்டு உங்களை பற்றி தேவனுடைய திட்டம் என்ன, எதுக்காக கர்த்தர் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார், எதுக்காக இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், எதற்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தார், எதற்காக கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்தார், எதற்காக கர்த்தர் இந்த சபையில் உங்களை வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தீர்கள், அதை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றுங்கள். அதுதான் மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சி. எல்லாம் இருக்கிறீங்களா? அதுதான் சந்தோஷம். எல்லாம் இருக்கிறீங்களா? நான்லாம் அதை நோக்கி தான் போகிறேன், அதை நோக்கி தான் போகிறேன், அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அந்த 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 பாஸ்ட் அவர் மாதிரி நான் வர முடியாது. இந்த இவர் அதெல்லாம் பேசாதீங்க. கர்த்தர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, அதை நான் கண்டுபிடிக்கணும், அதை நிறைவேற்றி முடிக்கணும். அவ்வளோதான். தேவனுடைய ராஜ்யம் என்பது பெருசு. தேவனுடைய ராஜ்யம் என்பது பெருசு. தேவன் பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறாரு. அது ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னு நான் கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றிட்டு போயிடணும். அவ்வளோதான். அதுதான் மகிழ்ச்சி. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்பதை தேவனிடத்திலே கேளுங்கள். உங்களை பிள்ளைகளை குறித்த தேவனுடைய திட்டம் என்பதை தேவனிடத்திலே கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களிடத்திலே பேசுவார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களிடத்திலே வெளிப்படுத்துவார். எல்லாம் இருக்கிறீங்களா? நான் அதை சிறு வயதாக இருக்கும்போது கற்றுக்கொண்டேன். ஒரு 7th ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி இருக்கும்போது இதை நான் கற்றுக்கிட்டேன். அதனால் அப்போ இருந்தே நான் கர்த்தரை கேட்கறது, கர்த்தாவே என்னை குறித்து முடி திட்டம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க ஆண்டவர் சொல்லி டெய்லியும் ஜெபம் பண்ணுறது, டெய்லி அதை குறித்து ஆண்டவர்கிட்ட பேசுறது, விசாரிக்கிறது. கர்த்தர் அப்படி ஒவ்வொன்றாய் பேச ஆரம்பித்தார், ஒவ்வொன்றாய் சொல்ல ஆரம்பித்தார். இன்ன வரைக்கும் சொல்கிறாரு, நேற்று நைட்டு வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால் தேவையில்லாத காரியத்தெல்லாம் போட்டு மண்டையை குழப்பி அவங்கள பற்றி என்ன, இவங்களை பற்றி என்ன, அது என்ன, இது என்ன, அதெல்லாம் போட்டு குழம்பி வருஷங்களை வீணாக்கிறாதீங்க, காலங்களை போக்கிறாதீங்க. உங்களை பற்றி தேவனுடைய திட்டம் என்பதை என்ன என்பதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஜெபியுங்கள், விசாரியுங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார். அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சி எடுங்கள். நான் சொல்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் காலில் வந்து விழுந்துடும். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் காலில் வந்து விழும். உங்களுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்காகவே ஓடுறீங்க, கர்த்தருடைய திட்டத்துக்காக ஓடுறீங்க, அவருடைய நோக்கத்துக்காகவே ஓடுறீங்க. அதுவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதுவே நீங்கள் கவனிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஜெபியுங்கள் கர்த்தர்ட்ட. ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க.
என்னை பற்றி உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே? என் பிள்ளையை பற்றி உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே? என் மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை, கடைசி பிள்ளை, 4வது பிள்ளை, 5வது பிள்ளை, அதை பற்றி உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே? அப்படிப்பட்ட தாயா இருங்கள், அப்படிப்பட்ட தகப்பனா இருங்கள். அதை குறித்து ஆழமாய் கர்த்தரிடம் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே? எதுக்காக இந்த பூமியில நான் பிறந்தேன்? எதுக்காக இந்த பூமியில நான் இருக்கிறேன்? ஏன் இந்த ஊர்ல என்னை வச்சிருக்கிறீங்கப்பா? அதை குறித்து என்னோட பேசுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை இன்னைக்கு கூட முடிச்சிடாதீங்க. டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார், திட்டமாய் பேசுவார். அடுத்தவங்களை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அடுத்தவங்களை பற்றியே இந்த நேரம் மனதில் வச்சு சிந்திக்காதீங்க. அது வேணாம், அது வேணாம். கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தாவே, ஓமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்பா. வேதத்தை அதிகமாய் நான் வாசிக்க போகிறேன். வேதத்தை அதிகமாய் நான் வாசிக்க போகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஓ தேவன், உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க போகிறேன். என் எல்லா கேள்விகளுக்கும் நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையிலிருந்து, உம்முடைய வார்த்தையிலிருந்து பதில் தருவீர்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க, துதிக்க நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி. ஓ தகப்பனே, உம்முடைய வார்த்தை இன்றைக்கு நாங்கள் கேட்டோமே ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசுவே, கர்த்தாவே, உம்மை பின்பற்றி நாங்கள் வர, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் எடுத்து செய்ய, சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, சிறுவர் ஊழியங்களை செய்ய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியா, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம்பா. உம்முடைய திட்டம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். அவ்விதமாய் செய்கிறீர். ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில்